அதிக கேடொன்று வராதபடிக்கு நீ பாவம் செய்யாது இருப்பதற்கு தான் உபவாசம் கொடுங்க. எல்லாம் முடிந்த பிறகு அழுது ஒப்பாரி வைத்துவிட்டு வருகிறது இல்லை. நல்ல நிலையில் இருக்கிற பொழுது உபவாசம் எதுக்கு? மணவாளன் கூட இருக்கிற பொழுது உபவாசம் எதற்கு? அந்த காலத்தில் சொன்னார்கள், இப்பொழுது மணவாளன் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் உபவாசம். மணவாளன் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு தான் உபவாசம். அப்பொழுது சரீர பிரகாரம் மணவாளன் கூட இருந்தான். இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரமாய் சபை காணப்படுகிறது. இந்த சபைக்காக உபவாசம் அல்ல, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்காக உபவாசம். எங்கும் கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாய் நாம் போய்விடக்கூடாதுன்றதுக்கு தான் உபவாசம். சொன்னால் சும்மா சொன்னால் கேட்காது உடம்பு, கொஞ்சம் வருத்தி சொன்னால் கேட்கும். இது உண்மை. இது உபவாசித்து நீங்கள் ஒரு காரியத்தை கேட்டால் கர்த்தர் கேட்கிறார் என்பதை விட முதல்ல மாம்சத்தின் செருக்கு அடங்கும் அகந்தை எருமாப்பு எல்லா பெருமை எல்லாம் அகன்று நிர்மலமாக்கி நான் ஜீவாத்மாவாய் கர்த்தர் சமூகத்தில் காணப்பட வேண்டும். அதுக்கு தான் உபவாசம். இங்கே ஆராதனை அந்நிய ஆராதனை, விக்கிரக ஆராதனை, கர்த்தருடைய கோபம் இறங்கிய